அண்ணே, நீங்க கொடுத்த இந்த ஹிஸ்டரி மேட்டர் இருக்கே, இது நிஜமாவே ஒரு சீட் நுனி த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு பாஸ். ரத்த வெறி பிடித்த மேரி, அதாவது பிளடி மேரி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய அரசியல் நாடகமும் பொய் பிரச்சாரமும் இருந்திருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த பிரிட்டிஷ் ராணியின் ரத்த சரித்திரத்தை ஒரு அதிரடி பிளாண்டி செய்திகள்ல பாத்துரலாம். பிராண்டி செய்திகள். பிளடி மேரி ராணியா ரத்த காட்டேரியா, 450 ஆண்டுகால மர்மம் அம்பலம். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், பிளடி மேரினாலே கண்ணாடிய பார்த்து 3 தரம் கூட்டா பேய் வரும்னு தானே நினைச்சிருப்பீங்க. ஆனா நிஜமான மேரி ஒரு ஐரன் லேடி. தன் உரிமையை மீட்டெடுக்க ராணுவத்தையே திரட்டி லண்டனுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுத்த ஒரு அண்டர்டாக் ஹீரோயின் தான் இந்த மேரி. ஆனா வரலாறு அவங்கள ஏன் ஒரு வில்லனா சித்தரிக்குது? இதோ அந்த 7 ஜோலிக்கும் தகவல்கள். 1. இங்கிலாந்தின் முதல் ராணி மேரி சும்மா ஒன்னும் பதவிக்கு வரல பாஸ். ஜேன் கிரே அப்படிங்கிற 9 நாள் ராணியை இறக்கி விட்டுட்டு மக்கள் ஆதரவோட லண்டனுக்குள்ள சிங்க நடை போட்டு வந்தவங்க தான் இவங்க. 2. ரத்த வெறி உண்மையா? மேரி சுமார் 280 புரொட்டஸ்டன்ட் மதத்தினரை எரிச்சு கொன்னதுனாலதான் இவங்களுக்கு பிளடி மேரின்னு பேர் வந்துச்சு. ஆனா இவங்க அப்பா ஹென்றி தி 8th கொன்னது 72,000 பேர். அப்புறம் ஏன் மேரிய மட்டும் வில்லனாக்குறாங்க? 3. ஜே ஸ்டைல். தன் தகப்பன் ஹென்ரியாலேயே தகாத உறவில் பிறந்தவள்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட மேரி எல்லா தடைகளையும் உடைத்து அரியணை ஏறினதுதான் அந்த காலத்துல பீஸ்ட் மோர் மூவ். 4. ஜான் ஃபாக்ஸ் செக். மேரியை ஒரு ரத்த காட்டேரியா உலகுக்கு காட்டினது ஜான் ஃபாக்ஸ் எழுதின புக் ஆஃப் மார்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகம்தான். இது புரொட்டஸ்டன்ட் மதத்துக்காக பண்ணப்பட்ட ஒரு பயங்கரமான பிரச்சாரம். 5. எலிசபெத் பாணி. மேரிக்கு அப்புறம் வந்த எலிசபெத் புத்திஃபாலியா காயம் நகர்த்தினாங்க. மேரி மதத்துக்காக எரிச்சு கொன்னாங்க. ஆனா எலிசபெத் துரோகத்துக்காக தூக்குல போட்டாங்க. அதனால எலிசபெத் நல்லவரா ஆகிட்டாங்க. 6. அரசியல் மர்மம். ஸ்பெயின் நாட்டு மன்னர் பிலிப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இங்கிலாந்து மக்கள் மேரி மேல ஒரு அந்நிய பார்வைய வச்சுட்டாங்க. இதுவும் அவங்க பேரை கெடுத்ததுக்கு ஒரு காரணம். 7. நிதர்சனம். அந்த காலத்துல மதத்துக்காகவும் துரோகத்துக்காகவும் எல்லாரும் ரத்தம் சிந்தினாங்க. ஆனா மேரி ஒரு பெண்ணா இருந்ததுனாலையும் கத்தோலிக்க மதத்தை பிடிவாதமா பிடிச்சதுனாலையும் வரலாறு அவங்கள ரத்த காட்டேரின்னு முத்திரை குத்திடுச்சு. பாஸ், ஏன் மேரி மட்டும் கெட்டவரா தெரியறாங்க தெரியுமா? வரலாற்றை எப்பவும் ஜெயிக்கிறவங்க தான் எழுதுவாங்க. மேரிக்கு அப்புறம் வந்த எலிசபெத் காலத்துல தான் மேரி ஒரு வில்லிங்கிற பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு பெண்ணை அதிகாரத்துல பார்க்க பிடிக்காத ஆணாதிக சமூகமும் மதம் மாறுறத விரும்பாத கூட்டமும் சேர்ந்துதான் இந்த பிளடி மேரி மித்தை உருவாக்கியிருக்காங்க. கண்ணா, அப்பா கொன்னா அது வீரமா, மகள் கொன்னா அது ரத்து வெறியா? வரலாறுங்கிறது உண்மையை மட்டும் சொல்றதில்ல, யாருக்கு யார பிடிக்கலையோ அவங்கள வில்லனாக்குறதும் தான் வரலாறு பாஸ். பவர் இஸ் ஜெண்டர்லெஸ், பட் ஹிஸ்டரி இஸ் செக்ஸிஸ்ட் பாஸ். மேரி செஞ்சது தப்பா இல்ல அவங்கள வரலாறு பப்பா சித்தரிக்குதா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலக வரலாற்றின் அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.